பெரும் கருணை. இன்னைக்கு அம்மா நேற்று ராத்திரி உட்காந்து நிறைய நேரம் கலைஞரோட அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில பயணம் பண்ணாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எழுதுனா அது மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். அதனால நேற்று அம்மா சொன்ன அத்தனையுமா ஒரு ரத்தின சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால கலைஞர் என்னென்ன மாதிரிலாம் அம்மாவுக்கு உதவி பண்ணினாரு, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு தடைன்னு நின்று என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே முடியாதோ அப்படின்னு கலங்கி நிற்கிறப்ப நிறைய ஆற்றல்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அதில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு பெரிய ஆற்றல். அதில் மெயினாக முக்கியமான ஒரு சொற்சுடர் அவங்க கிட்ட சொல்றது, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தை. அவங்க முடியலன்னு சொல்லி எடுத்துட்டு கவர்மெண்ட்ல ஃபைல் வச்சு நிற்கிறப்ப கலைஞர் கவலைப்படாதீங்க, எல்லாம் செயல்கூடும் அப்படின்றத நிறையா தடவை அம்மாவுக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. நேற்று அம்மா சொன்னதை நான் இப்போ எழுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று திரளான பெண்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கான இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் நன்றி. பெண் சக்தி என்பது மிகுந்த ஆற்றல் கொண்ட ஒரு உயர்ந்த சக்தி. என்னுடைய வாழ்க்கையில் பல பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நல்ல மனிதர்களை சந்திக்கும் பேறு பெற்றேன். அதில் முதன்மையானவர் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன் அவர்கள். பெரிய செல்வந்தர் குடும்பத்தில், டிவிஎஸ் குடும்பத்தில் பிறந்தாலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் காந்தி கிராமத்தில் என்னை முதலாக தன்னுடைய குழந்தையாக தத்து எடுத்து வளர்த்தார். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அதிகமான இளம் பெண்களின் திருமணம் நடந்தது. கைம்பெண்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மூலையில் ஒரு வெள்ளை உடை உடுத்தி தலையில் முக்காடு போட்டு அவர்களை உட்கார வைத்திருந்தார்கள். சவுந்தரம்மா அவர்கள் எல்லா சமுதாய எதிர்ப்புகளையும் கடந்து அப்பெண்களை அழைத்து காந்தி கிராம சேவிகா ஆசிரமத்தில் தங்கி கல்வியும் வேலை வாய்ப்பையும் செய்து கொடுத்தார். அவருடன் சேர்ந்து நானும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினேன். கல்லூரி முடித்தவுடன் இந்த அனுபவம் பல சவால்களை எதிர்கொள்வதற்கு அஸ்திவாரமாக இருந்தது. விதவைகள் மறுமணம் என்பது கேள்விப்படாத அந்த காலத்தில் சவுந்தரம்மா அவர்கள் தானே முன்மாதிரியாக விதவை மறுமணத்தை மேற்கொண்டார். அவர் வாழ்க்கையில் எதற்குமே அஞ்சியது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக நான் வினோபா பாவேயுடன் நாடு முழுவதும் நடந்து நிலமற்ற மக்களுக்கு நிலச்சுவாந்தார்களிடமிருந்து அமைதியான முறையில் நில பரிமாற்றம் செய்யும் யாக வேள்வியில் பங்கேற்றது எனக்கு ஆன்ம பலத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டில் 3 வருடம் ஒவ்வொரு கிராமமாக வினோபா பாவேயுடன் நான் நடந்து செல்லும் போது காமராஜர் ஐயாவும் உடன் இருந்தார். என் மனத்தில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்றால் அது கீழ வெண்மணி கிராமத்தில் 57 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடூரமான நிகழ்வு. 44 பெண்களும் குழந்தைகளும் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். எதற்காக? ஒரு சிறு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்பதற்காக. நான் அந்த நேரத்தில் அந்த கீழவெண்மணி கிராமத்திற்கு சென்ற போது எல்லா உடல்களும் கருகி கிடந்தன. ஒரு தாய் தன்னுடைய உடல் எரிந்து கொண்டிருக்கும் போது தன் குழந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை குடிசையில் இருந்து தூக்கி எறிந்தார். ஆனால் அந்த குழந்தை எதிரில் இருக்கும் ஒரு மரத்தில் மோதி இறந்து விட்டது. ஆனால் அந்த இரத்த காயம் அந்த மரம் முழுவதும் இருந்தது. அந்த இடத்தை போய் நின்று பதைத்து பார்த்தபோது என் மனதில் தோன்றியது, இந்த மக்களுக்கு ஜாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டும் இவர்கள் எழ வேண்டும். எந்த நிலத்தில் கூலி உயர்வுக்காக இவர்கள் உயிர் தியாகம் செய்தார்களோ அதே நிலத்திற்கு அவர்கள் உரிமையாளராக ஆக வேண்டும். இந்த பேராசை என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. பல போராட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள், போலீஸ் தடியடிகள், சிறையில் சித்திரவதைகள் அனைத்தையும் அகிம்சை முறையில் கையாளுவதற்கு
காந்திய கொள்கைகளும் அருட்பெரும் ஜோதியின் சக்தியும் என் கணவர் ஜெகநாதன் ஐயாவின் வழிகாட்டுதலும் பெரும் துணையாய் இருந்தது. இந்த நேரத்தில் நான் மறைந்த நம் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களின் உதவியை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். உழவனின் நில உரிமை இயக்கம் மூலமாக நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏழை எளிய மக்களிடம் அப்பொழுது காசு என்றுமே இருந்ததில்லை. நான் அன்று ஐயாவின் வீட்டிற்கு சென்று மிகவும் கவலையாக பத்திரப்பதிவு செய்வதற்கு காசு இல்லை என்று சொன்னவுடன் ஐயா உடனே அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதலாக தமிழக வரலாற்றிலேயே பத்திரப்பதிவிற்கான கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இதை பற்றி விவாதம் எழுந்தது. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு பெரிய நிலத்தை இவர்கள் மக்களுக்கு கொடுக்கிறார்கள், நாம் இதற்கு விளக்கம் கொடுத்தால் நமக்கு பெரிய லாஸ் வரும், கவர்மெண்ட்டுக்கு நம்மளால இவ்வளோ பெரிய லாஸ், ஃபைனான்சியல் லாஸ் வரும் அப்படின்னாங்க. அப்போ மறைந்த கலைஞர் அவர்கள் எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஏழை மக்கள் நிலம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் எந்த நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்களுக்காக கையெழுத்திட்டார். இந்த இலவச பத்திரப்பதிவு என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது மட்டும் அல்லாது அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்யாணத்து சமயத்தில் சில நகை நட்டுகளை மட்டுமே கொடுப்பார்கள். பெண்களுக்காக நிலத்தையோ வீட்டையோ யாரும் எழுதி வைத்ததில்லை. ஆனால் முறையாக இந்த காரியத்தை அவர் செய்தார். லாஃப்டி என்ற நிறுவனத்தின் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் அனைத்து நிலங்களும் பெண்களின் பேரிலேயே மட்டும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற அரசாணையையும் கொண்டு வந்தார். தமிழகத்தின் முதலாக கூலி உயர்வுக்காக போராடிய மக்களை அதே நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக்கிய மாபெரும் சரித்திரம் நிகழ்ந்துள்ளது. இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மேற்பட்டுள்ளது. இது மட்டும் போதாது, நிலம் மட்டும் போதாது, ஒரு மனித வாழ்க்கைக்கு வீடும் வேண்டும். லாஃப்டி நிறுவனத்தின் மூலமாக வீடு கட்டும் பணி மேற்கொண்ட பொழுது பலருக்கும் நில பட்டா இல்லாதது ஒரு குறையாக இருந்தது. அதற்கும் முதலாக கருணாநிதி ஐயாவின் இலவச பட்டா உத்தரவு அளித்து பெரும் உதவி செய்தார். நான் வீடு கட்ட ஆரம்பித்த போது என்னால் செங்கலுக்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு செங்கல் கிடைக்கவில்லை என்று சொன்னபோது அவர், அம்மா நீங்கள் லாரியெல்லாம் வச்சு அலைஞ்சு இதெல்லாம் செய்யவே முடியாது, நான் உங்களுக்காக உங்களுக்கு நானே அங்கே ஆஷ் கொண்டு கொட்டி எல்லாம் செய்கிறதுக்கு நெய்வேலியிலிருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாமே செஞ்சு ஒரு குறுகிய காலத்தில் 2000க்கும் அதிகமான வீடை லாஃப்டி மூலமாக கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. கலைஞர்கள் பல திட்டங்களை பெண்களுக்காக தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய அரசின் மூலமும் மாண்புமிகு ஸ்டாலின் பல திட்டங்களை செய்து வருகிறார். இந்த பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய ஆசைகள். பெண் சக்தி ஒரு மாபெரும் சக்தி, உள்ளத்தில் இருக்கும் ஒளியே சக்தி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அம்மா அவர்கள் நமக்காக அந்த அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, எல்லாம் செயல்கூடும் என்கிற தாரக மந்திரத்தை ஒரு நிமிடம் நமக்காக சொல்லுவார்கள். எல்லாம் செயல்கூடும் என் மானே அம்புலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரேன் என் கோவே தோன்றும் அளவமோ ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து
சும்மா கிடக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழாவினை இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அந்த அழகிய